எந்த தொழிலுமே இழிவில்லைன்னா எந்த தொழில் செய்யாமல் இருக்கிறது தான் இழிவு. இந்த ஆடு மாடு வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் தற்சார்பு வாழ்க்கையை மேம்படுத்தும். நாங்கள் கோயம்பூர்லேருந்து வரேங்க, கறிக்கடை வச்சுருக்கிறோம். இது எஸ்எம் ஃபார்மு. வாரம் 10 500-600 ஆடு கொண்டு வராங்க. சந்தை ரேட்டுக்கு இது பரவாயில்லாமல் இருக்குது. சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பர்சன்டேஜும் வந்து ஓரளவுக்கு வருது. ஆனால் 370-80 460 வரைக்கும் இருக்குண்ணே நம்ம கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர், நம்ம பண்ணையோட பேர், நம்ம பண்ணை அமைந்திருக்கிற இடத்தோட முகவரி சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து நவீன் ராஜுங்கண்ணா. நம்ம பண்ணையோட பேர் எஸ்எம் கோட் ஃபார்முங்கண்ணா. இது அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டங்கண்ணா, குனிமுத்தூர் வட்டம், குட்டுவிக்கி ரோடுங்கண்ணா. இப்போ நம்ம பண்ணையில் எவ்வளோ குட்டிகள் கிடக்கு? இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 குட்டிகள் இருக்குங்க. இதில் நான் செம்மறி குட்டிகளையும் பார்க்குறேனே. நான் செம்மறி குட்டி நம்ம தேவைன்னு கேட்குறவங்களுக்கு ஏப்போ நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வாரத்துக்கு எவ்வளோ குட்டிகள் வருது, என்னென்ன கிழமையில கொண்டு வரீங்க சார்? நான் வாரத்துக்கு ஒரு 500-600 குட்டி வருதுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமைக்குள்ளே நம்மளுக்கு குட்டி இங்கே வந்துருச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வர்றதுதாங்கண்ணா. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மாதிரி பகுதியிலேருந்து வாங்கிட்டு வர்றதுதாங்க. நேரடியாக போய் பிடிக்கிறீங்களா இல்லை அங்கேருந்து தரகர் மூலியமாக வாங்கி கொண்டு வரீங்களா, எப்படி? ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்களுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா அங்கே விவசாயிகிட்ட இருந்து தான் நம்ம வாங்கி நேரடியாக வாங்கி தான் நம்மளுக்கு இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூராமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தன குட்டிக்கிறாங்க. இப்போ பண்ண குட்டிகள் எதுவும் கிடையாது. நம்ம நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேய்ஞ்சிட்டு இருந்தது ஆடுங்க. இதே வந்து நம்ம பண்ண குட்டியில் இருந்ததுன்னா வெளியே போய் மேயறதுக்கெல்லாம் நிற்காதுங்க. இதுன்னா பார்த்துப்பீங்க எப்படி மேய்ஞ்சிட்டு வருது, அதுக்கெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு எப்படி உள்ள வருது. இப்போ அந்த பழக்கம் இருக்கிறங்காட்டி தான் அது போய் மேயுதுங்க. அப்போ வந்து தண்ணி குடிக்குது. பண்ணையாடுகள் வந்து பண்ணை விட்டு வெளியே போகாதுங்க. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆட்டுகள் நம்ம எப்படி மேய்ஞ்சிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாரம் வந்து எவ்வளவு குட்டிகள் கொண்டு வரீங்க சார்? வாரம் ஒரு 500-600 குட்டிகள் கொண்டு வந்துருக்கோம். 2500 குட்டிக்கு நெருக்கமாக கொண்டு வந்து. கண்டிப்பா 2500 குட்டி. சரிங்க சார். இந்த ஆட்டை பத்தி எனக்கு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஆட்டை பத்தி மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்குல்ல, அது உங்களோட கருத்தை படி சொல்லுங்க. நான் ஆடு இது என்னன்னா, இது நம்ம பகுதி வெள்ளாடு மாதிரியே தான், மேய்ச்சல் முறையில் வளர்த்துற ஆடு தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரிய எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதே பண்ணையாடு எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்துற ஆடுங்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த கறி டேஸ்ட்டு, கறி குவான்டிட்டி எல்லாமே வந்து ஒரு தெளிவான இதாக இருக்கும். நம்ம இங்கே என்ன ஒரு மனதளவில் என்ன ஒரு எடை போட்டு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த எவ்வளோ குவான்டிட்டி வரும்னு நினைக்கிறோமோ அந்த அளவான குவான்டிட்டி வரும். இப்போ 50% வரும், 55% வரும் அப்படின்னு கணக்கு போட்டெல்லாம் எடுப்பாங்க. 40% வரும்னு கணக்கு போட்டு எடுக்கிறது, அது 40% வரும், 45% வரும். அந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம என்ன குவான்டிட்டி அவங்க கணக்கு போட்டு எடுக்கிறாங்களோ வந்துருங்க ஆடு இடையில. இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் தொழில் பண்ணியிருக்கீங்க, மக்கள் மத்தியிலையும் கறிக்கடைக்காரங்க கிட்டையும் இந்த ஆடுகளை பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு? என்ன அபிப்பிராயம்னா, கறி டேஸ்ட், அதாவது நம்ம உள்ளூர் குட்டி என்ன ஒரு இது இருக்கு, என்ன டேஸ்ட் இருக்கோ அது அந்த டேஸ்ட் வந்து இதுலயும் இருக்கு. இப்போ வெளியூர் ஆடுங்கும் போது அந்த டேஸ்ட் கம்மியாகும். இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கு, வதந்திகள் இருக்கு. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம உள்ளூர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஆடுகள் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆடுகள் இருக்கு. சரி, இப்போ நான் உள்ளூர்லயே நான் வந்து குட்டிகளை வாங்காம உங்ககிட்ட ஏன் வாங்கணும்? ஆனா உள்ளூர்ல இங்க வந்து என்ன ஒரு இதுன்னா, குட்டி அதாவது கால்நடை வளர்ப்பு கம்மியாயிருச்சு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த ஸ்டேட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து அதிகமா, கால்நடை வளர்ப்பு அதிகமா இருக்கு. குவான்டிட்டி அங்க போனா கொஞ்சம் ஒட்டுக்கா எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இங்க வந்து ஆடு பற்றாக்குறை, அதாவது வெள்ளாடு பற்றாக்குறை. செம்பிளி ஓரளவுக்கு இங்க மேனேஜ் பண்ணுது, வெள்ளாடு பற்றாக்குறை. வெள்ளாடு வந்து இங்க மேய்ச்சல் நிலங்களெல்லாம் அழிஞ்சு போனங்காட்டி வெள்ளாடுகள் பற்றாக்குறையானங்காட்டி இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு வேண்டி நம்ம வெளி மாநிலம் போய் எடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்க சார், வெளி மாநிலம் போறீங்க, அது எதுக்கு 2000 கிலோமீட்டர் தள்ளி போறீங்கன்னு கேக்குறேன். அதுதான் நம்ம என்னன்னா 2000 இதுக்கு அடுத்து பக்கத்து ஸ்டேட்ல ஆந்திரா, கர்நாடகா அப்படிலாம் நமக்கு கிடைக்காதா? ஆந்திரா, கர்நாடகா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க கிடைச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ அங்கேயுமே அழிவாயிருச்சு. வெள்ளாடுகள் வந்து அங்க கிடைக்கிறது இல்ல, டிமாண்ட் ஆயிருச்சு. இப்ப அதனாலதான் இப்ப அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நாங்கள் கோயம்பூர்ல இருந்து வரேங்க, கறிக்கடை வச்சுருக்கிறோம். இது எஸ்எம் ஃபார்மு. வாரம் 10 500-600 ஆடு கொண்டு வராங்க. சந்தை ரேட்டுக்கு இது பரவாயில்லாமல் இருக்குது. சொல்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பர்சன்டேஜும் வந்து ஓரளவுக்கு வருது. 50% 55%ங்கிறது வருது. பரவாயில்ல. இப்போ இதுக்கு முன்னாடி சந்தையில் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ சந்தையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த டைம் பொதுவாகவே கறிக்கடைக்காரங்க சந்தையை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பனியாளங்கனால சந்தையிலும் வெயிட் கம்மியாக வருது, இங்கேயும் வெயிட் கம்மியாக வருது. சந்தை கம்பேர் பண்ணையில் இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லை கறிக்கடைக்காரங்களுக்கு இவங்ககிட்ட வாங்குறதுல லாபம் இருக்கா, பெனிஃபிட் இருக்கா? ஓரளவுக்கு பரவாயில்ல. வாரத்துக்கு எவ்வளோ குட்டிகள் இவங்ககிட்ட வாங்குறாங்க? ஒரு 50 குட்டி 60 குட்டி வாங்குறோம். இந்த குட்டிகளை பர்ச்சேஸ் பண்ணச்சுல என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஏன்னா தேவை வந்து மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடுது. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், ஒரு கறிக்கடைக்காரங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், கோயில் குளத்துக்கு கொண்டு போறவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போ நீங்க வாங்குச்சுல என்னென்ன மாதிரி செக் பண்ணி வாங்குறீங்க, என்னென்ன தரத்துல வாங்குறீங்க, அதை சொல்லுங்க. என்னென்ன விலை
விலையில வாங்குறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பல்லு போடாத இளங்குட்டிக நல்ல கெட்டித்தன்மை இருக்குது, அது ஒரு தன்மையான ரேட்டுனா அது. அதாவது இங்க கறிக்கடையில நம்ம இங்க வியாபாரம் பண்றவங்களே பாத்தீங்கன்னா இப்போ 900 ரூபாய்க்கு பண்றாங்க, 850க்கு பண்றாங்க, 800க்கு பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஆடுகள் நாங்க எல்லா வகையான ஆடுகள் வரும். அப்ப அதுங்க பார்த்து எடுக்கும் போது அது எது அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டத்தை பார்த்து எடுத்துட்டு போய்க்குவாங்க. இப்போ கறிக்கடைக்காரங்க உங்ககிட்ட மெயினா இது வந்து வளர்ப்புக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது கிடையாது, கறிக்கடைக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. இப்போ கறிக்கடைக்காரங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு குவான்டிட்டி நல்லா இருக்கணும், விலை குறைவா இருக்கணும், கறி டேஸ்ட் இருக்கணும், இந்த மூணையும் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாங்க. இதை உங்களால பூர்த்தி பண்ண முடியுதா? இந்த ஆடு கண்டிப்பா பண்ண முடியுதுங்கன்னா இப்ப அந்த அளவுக்கு குவான்டிட்டி வர்றங்காட்டி மட்டுமே தான் அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம கொடுக்குற குவான்டிட்டி அவங்களுக்கு கம்மியா இருக்குன்னா அவங்க வரமாட்டாங்களா அடுத்தது. அதனால அவங்க வந்து அந்த குவான்டிட்டி வர்றங்காட்டி தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல டெக்னிக்கலாவே பிராங்கா கேட்கிறேன், கறிக்கடைக்காரங்களுக்கு உங்ககிட்ட வாங்குறதுல என்ன லாபம், என்ன பெர்சன்டேஜ் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்? ஏன்னா கறி ரேட்டு அவங்க வந்து மத்தவங்க வாங்குறத விட கறிக்கடைக்காரங்க ரொம்ப கணக்கு போடுவாங்க. இப்ப சந்தையில போய் எடுக்கும்போது நம்ம கண்ணோட்டத்துல தான் எடுப்போம். இப்ப இங்க வந்து நம்ம எடை போட்டு எடுக்கும்போது அவங்க வந்து இத்தனை பர்சன்டேஜ் வரும் ஆட்டப்பாக்கியில தெரியும். அதாவது ஆடு எந்த டைப்ல இருக்கோ அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். இப்ப இந்த அளவுக்கு இது குவான்டிட்டி வரும் அப்படிங்கிறது. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க போடுறதுல 99% வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துடும். அதனால நம்ம எடுக்க அப்புறம் ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கலாம். அவங்க போய் நைட் அங்கே நின்று அலைய வேண்டியது இல்லை, சந்தைகளில் போய் இங்கே வந்தாங்கன்னா பார்க்குறாங்க, வந்து எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கறிக்கடையில் நின்றுட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு சந்தைக்கு போய் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாரும் இந்த நம்ம வீடியோ போடுறத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வியாபாரிகளை வந்து நம்ம உள்ளூர் விவசாயிகளை வந்து அழிக்கிறாங்க, நம்ம உள்ளூர் விவசாயிகள் வந்து பாவம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இது உண்மையிலேயே இந்த ஆடுகளை வெளியிருந்து கொண்டு வரதுனால நம்ம உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க? ஆனா கண்டிப்பா இல்லைங்கண்ணா. உள்ளூர் விவசாயி வந்து இப்போ ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கம்மியாயிருச்சு. அதனாலதான் நம்ம அங்க போக வேண்டியது. இப்ப நம்ம இதை கொண்டு வரது உள்ளூர் ஆடுகளுக்கு இன்னும் அந்த உள்ளூர் ஆடுகளுக்கு ஒரு சின்ன மவுசு இருக்கு. அது நீங்க உள்ளூர் ஆடு நீங்க இப்போ இன்னைக்கு 1000 ஆடு உள்ளூர் ஆடு இருந்ததுனாலுமே நாளைக்கு காலை இது வந்து நாளானிக்கு போகுதுன்னு அது நாளைக்கு காலையிலுக்குள்ள அழிஞ்சிடும். அதனால வந்து உங்களுக்கு உள்ளூர் ஆடு வந்து அழியாதுங்கிறது இல்லை. உள்ளூர்ல ஆடு இல்லாதங்காட்டி தான் நம்ம அங்க போறோம். உள்ளூர் ஆடுகளுக்கு எப்பவுமே அது ஒரு மவுசுங்கிறது இருக்கு. அது உள்ளூர் ஆடு வித்துட்டே தான் இருக்கு. நீங்க இன்னமும் நீ ஒரு 1 லட்சம் ஆடு நீங்க வளர்த்தி அடுத்த வருஷம் கொடுக்க முடியும் அப்படின்னா முதல் வந்து அதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு வருவாங்க. ஏன்னா அது ஒரு மென்டாலிட்டி. உள்ளூர் ஆடுங்கிறது ஒரு இது இருக்கு. அதனால அது நம்ம விவசாயிகளுக்கு வந்து இதனோட பாதிப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க பற்றாக்குறைங்கிறங்காட்டி தான் நம்ம அங்க போறோம். சரிங்க சார். இப்போ எல்லாருமே ராஜஸ்தானை கணக்கு பண்ணி நீங்க போறீங்க. அப்படி ராஜஸ்தான்ல எவ்வளவு ஆடுகள் தான் வளர்க்குறாங்க, எப்படி அந்த மக்கள் இருக்காங்க? ஆனா அங்க வந்து என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்கள் எல்லாருமே வந்து ஆடு வளர்ப்பு வச்சிருக்காங்க. அங்க என்னன்னா மேய்ச்சல் நிலம் கொஞ்சம் அதிகம், பாலைவனங்கிறங்காட்டி மேய்ச்சல் நிலம் அதிகம், மலைப்பகுதி அதிகம். அதனால வந்து அதிகமான ஆடுகள் அங்க வளர்த்தக்கூடிய ஆளுகள் இருக்கிறங்காட்டி தான் அங்க ஆடு கிடைக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடெல்லாம் பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் ஆயிடுச்சு. அப்புறம் வெளி வேலைக்கு போறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கால்நடை வளர்ப்பு கம்மியாயிருச்சு. வேற ஒன்றும் இல்லைங்க. இல்லையா இங்க முதல் மாதிரியே இருந்ததுன்னா இங்கேயே கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப இங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறினங்காட்டி இப்ப நம்ம அந்த சைடு கிராமப்புற ஏரியா அந்த பக்கமா பார்த்து நம்ம போக வேண்டியது. இங்க இருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் ராஜஸ்தான்ல குட்டி பிடிக்கிறீங்க. இது அங்க இருந்து எப்படி சார் இந்த கொண்டு வர்ற வழிமுறையை எனக்கு சொல்லுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க வந்து ஒரு 4 பேர், இப்போ ஒரு வண்டி இங்க வந்துருச்சுன்னா அங்க ஒரு வண்டி இருக்கும். அப்ப அங்க 4 பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகிட்ட வாங்கி ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து வருது. இப்ப வர்றது பாத்தீங்கன்னா இப்போ 3 நாள் ஆயிருதுங்க நம்மளுக்கு அங்க டிராவல் வர்றதுக்கு. இப்ப 3 நாள் ஆகும்போது நம்ம 3 நாள் ஒரே முட்டை ஆட்டுல ஒரே முட்டை நிக்க வச்சு கொண்டு வர முடியாது. இதனால பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல 3 இடத்துல வந்து நம்ம நிறுத்தி ஒரு 5-6 மணி நேரம் ஆடு கொஞ்சம் காலாரி அங்க தீன் கொடுத்து தண்ணி கொடுத்து அப்புறம் மறுபடியும் ஏத்தி அப்படி வந்து சேரணும். அதனாலதான் 3 நாள் ஆயிடுது. அந்த மாதிரி தான் நமக்கு அதாவது பாதுகாப்பா நம்மளுக்கு வந்து சேரணும், நல்லபடியா வந்து சேரணுங்கிறது நம்ம அந்த மாதிரியான முறையில தான் கொண்டு வந்து சார். இந்த SM கோட் ஃபார்ம் ஆரம்பிச்சதோட நோக்கம் என்ன சார்? இப்ப ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் செய்யாம இந்த ஆட்டுப்பண்ணை தொழில உள்ள வந்ததுக்கான காரணம்? ஆனா நம்ம வந்து சின்னதுல இருந்து இந்த கால்நடை கூடயே இருந்துட்டு இருந்தங்காட்டி நம்மளுக்கு வந்து இதுல கொஞ்சம் பிசினஸ் அது அந்த கால்நடை சார்ந்த பிசினஸ், விவசாய சார்ந்த பிசினஸா போறதுக்கு வேண்டி இது ஆரம்பிச்சிருக்கு. வேற எதுவும் இல்ல. ஏகப்பட்ட தொழில் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஆடு வளர்ப்பு அனுபவம் இருக்கா, இல்ல ஏதாட்டும் இருக்கா? அது ஏன் என்ன டைப்ல உள்ள வந்தீங்க இந்த இதுல? ஆனா நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து விவசாய குடும்பம். கால்நடை நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து கால்நடை நம்ம வச்சுட்டு இருந்தது. அதனால வந்து என்னன்னா அது சார்ந்த தொழில் அப்படிங்கிறங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து நாங்க அதுல அப்படி உள்ள வந்தோம். எந்த தொழிலுமே இழிவு இல்லைன்னா எந்த தொழில் செய்யாம இருக்கிறது தான் இழிவு. இந்த ஆடு மாடு வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்துல தற்சார்பு வாழ்க்கைய
மேம்படுத்தும். எப்படின்னா ஒரு 10 ஆடு வச்சு வளர்த்துனாங்கன்னா அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிற செலவுல இருந்து அவங்க பெருசாகிற வரைக்கும் வருஷத்துக்கு 10 ஆடு வளர்த்துனா ஒரு 20 குட்டி கிடைக்குதுன்னா 20 குட்டிக்கு ஒரு 5000 போட்டிங்கன்னா 1 லட்சம் ஆச்சு. 2 குழந்தைகளை படிக்க வைக்கலாம் நம்ம. இது அருமையான தொழில். இதை செய்யாம வெளியே விட்டு போட்டு, அதாவது நம்ம சோம்பேறித்தனத்தினாலதான் இதை நம்ம செய்யாம போறோம். இதை நம்ம தெளிவா அது வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கும். அதனால மக்கள் இங்க நம்ம பகுதியில் நம்ம இங்க கிடைக்காதங்காடி தான் நம்ம வெளிமாநில போறோம். நம்ம பகுதியில நம்ம இதை அதிகப்படுத்தினாலே இங்க இதை விட அதிகமான லாபம் கிடைக்கும். இப்ப இது நாங்க அங்க போய் வாங்குறோம், ஒரு ரேட்டுக்கு வாங்குறோம்னா அதே ரேட், அதை விட அதிகமான ரேட் இங்க கிடைக்கும் போது உங்களுக்கு அதுக்கான கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். அதனால எல்லாருமே கிராமப்புறத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிறது இல்லை, நகரப்புறத்துல உங்களால முடியும் அப்படின்னு ஒரு 4 ஆடு வச்சு வளர்த்த முடியும்னு பண்ணலாம். ஆடு மாடு எதா இருந்தாலும் நீங்க வளர்த்த தொழில், அது இதுவும் ஒரு தொழில். இதை கண்டிப்பா நீங்க செய்யணும். செய்யக்கூடிய அது வேண்டுகோள், என்னோட வேண்டுகோளை இதை வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம பண்ணையில அதிகமா ஒரு 300க்கு மேல வெள்ளாடுகள் தான் பாக்குறேன். ரொம்ப குறைவான எண்ணிக்கைகள்ல தான் செம்மறி பாக்குறேன், வால்குருமை. செம்மறிகள் அதிகமா கொண்டு வர்றது இல்லையா? செம்மறி எப்படி சார்? ஆனால் செம்மறியாடு பொறுத்த வரைக்கும் இங்கே தேவைன்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தானே செம்மறியாடு கொண்டு வருது. ஏன்னா நம்ம வெள்ளாடு மேலே தான் நம்மளுக்கு அதிகப்படியான வெள்ளாட்டு கறி அதிகமாக சாப்பிடணும், அப்படி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம வெள்ளாடு தான் அதிகமாக கொண்டு வரோம். இது தேவைன்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு தான் சார் முக்கியம். கண்டிப்பாங்க. இப்போ உங்ககிட்ட வாங்குறதுக்கும் சந்தையில போய் வாங்குறதுக்கும் ரேட்டு தான். கறிக்கடைக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஒரு ஆட்டை தூரத்துல இருந்து பார்த்த உடனே கணிச்சிருவாங்க அது எத்தனை பல்லு, எவ்வளவு கிலோ எடை இருக்கும், நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக. இப்போ ரேட் எனக்கு சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற குட்டிகள் என்னென்ன ரேட்ல கொடுக்குறீங்க? ஆனா 370 80 இருந்து 460 வரைக்கும் இருக்குன்னு நம்ம கிட்ட. இந்த 360 70 80 இந்த மாதிரி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா தாயாடுக்கு பொட்டையாடுக்கு வருது இல்லைங்க. அது என்னன்னா ஒவ்வொரு கறிக்கடையில ரேட் கம்மியாக வியாபாரம், கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்னன்னா இந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பொட்டையாடு. இதே பல்லு போடாத குட்டி, நல்லா சின்ன சைஸ் குட்டி, அதாவது ஒரு உயிரடையில் ஒரு 25 கிலோக்குள்ள வர்றது நல்ல டைப், நல்ல கெட்டியான குட்டியெல்லாம் இருக்கு அப்படின்னா 460 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. ஆடுனோட தரத்தை பொறுத்து தான் நம்ம இங்க ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது அந்த மாதிரியான இதுக்கு எல்லா ரகமான இதுவுமே நம்ம ரேட்லிங்க. பொட்டையாடும் இருக்கு, பொட்டை குட்டி, பல்லு போடாத குட்டி பொட்டை குட்டியும் இருக்கு, கெடாயும் இருக்கு, பெரிய சைஸ் கெடாயிலும் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சார். இப்போ உங்ககிட்ட வாங்குறவங்க எல்லாருமே இப்போ பார்த்தேன் 20 30ன்னு வாங்கிட்டு போறாங்க. இப்போ பெரிய பெரிய ஆள்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்லை 1 2 குட்டிகள்? இப்போ எனக்கு ஒரு கோயிலுக்கு வேணும், இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 10 கிலோ 20 கிலோ தரத்தில் வேணும் அப்படின்னாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? ஆனால் ஒரு குட்டினாலும் நம்ம கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு அவங்க வாங்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு குட்டி வாங்கி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குட்டி கிடைச்சாலும் சரிங்க. இப்போ கெடாய் சாமிக்கு வெட்டுறதுக்கு கேட்பாங்க, கோயில் இது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாலும் நம்ம கிட்ட அதாவது பெரிய சைஸ் கெடாயிலும் இருக்குங்க. நம்ம கோயிலுக்கு வெட்டுற மாதிரி கெடாயிலும் இருக்கு. அதுவும் கொடுப்பீங்க? அதுவும் கண்டிப்பா கொடுப்போம். எல்லாமே எடை போட்டு தான்? எல்லாமே யாருக்கு பாரபட்சம் கிடையாது, இல்ல, எடை போட்டுட்டாங்க. நிறைய ரேட்டு தான். நீங்க சொல்ற ரேட்டு அதே ரேட்டு தாங்க. இப்போ உங்களுக்கு உங்க பகுதியில மக்கள்கிட்ட, கறிக்கடைக்காரங்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்கு? எப்படி சார் இதுக்கு வரவேற்பு? அதாவது நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் ஒரு 600 குட்டி வருது அப்படின்னா 3 நாள் 4 நாள் தீர்ந்துருதுங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி போகாது. 3 நாளையில குட்டி போகாது. இந்த வாரம் வர்ற குட்டி அடுத்த வாரம் இருக்காதுங்க நம்ம கிட்ட. அதனால ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. கறிக்கடைக்காரருக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கிறங்காட்டி தான் நம்ம கிட்ட எடுத்துக்கொண்டு போய் பண்ணி. சார், நம்ம பண்ணையில இந்த சேல்ஸ்ல ஏதாட்டும் ஒரு ஆஃபர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆஃபர் இருக்கா? மொத்தமா வாங்குறவங்களுக்கு, சில்லறையா வாங்குறவங்களுக்கு ஏதாட்டும் ஆஃபர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆஃபருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு வந்த 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம லாபம் வச்சு கொடுக்குறோம். இப்போ இது எப்படின்னா ஒரு மொத்தமா ஒரு 10 20 குட்டி 25 குட்டி இப்படி எடுக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு குறைஞ்ச வாடகை அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கே நம்ம டெலிவரி கொடுக்குறது. ஆடு அவங்க நேரில் பார்த்து எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம போட்டு கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். அது எத்தனை குட்டிகளுக்கு மேல வாங்கினா கொடுப்பீங்க? எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள கொண்டு போய் கொடுப்பீங்க? நான் குறைஞ்ச வச்சா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறது, ஒரு 20 குட்டிக்கு மேல எடுத்தாங்கன்னா நம்ம அது பண்ணாங்க. குறைஞ்ச வாடகையில பண்ணலாம். சார், இப்போ ஆடுகள் தேவைன்னா வாங்கிக்கலாம். அதே நேரத்துல சிலர் வாங்கி கறியாக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வீடு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு 100 கிலோ 200 கிலோ கேட்டாங்கன்னா மீட்டா சப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அந்த வசதிகள் இருக்கா சார்? கண்டிப்பா நம்ம மீட்டா வேணும்னாலும் மீட்டாவும் கொடுத்துடலாங்கண்ணா. நம்ம இல்ல உயிரோட அவங்க கொண்டு போய் அறுக்கிற மாதிரி இருந்தனால அவங்க கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இல்ல சார், நான் எனக்கு ஒரு 500 கிலோ தேவை, ஒரு 200 கிலோ தேவை, ஒரு 300 கிலோ தேவை அப்படின்னா நான் நேரடியாக உங்க பண்ணைக்கு விசிட் பண்ணி எனக்கு தேவையான குட்டிகளை பிடிச்சிட்டா
நீங்க அதை எனக்கு ரெடி பண்ணி என்னோட இடத்துக்கு நீங்க மீட்டா சப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. கல்யாண விசேஷங்கள் இல்ல கோயில் விசேஷங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கறி தேவைப்பட்டா நீங்களா வந்து குட்டியில பார்த்து செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க வெளிப்படைத்தன்மையா அப்படியே நீங்களே பார்க்கும்போது அப்படியே அதை மீட்டா மாத்தி உங்களுக்கு வந்து சுகாதார முறைப்படி உங்களுக்கு உங்க இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ மொத்தமா 400 குட்டி 500 குட்டி வருதுங்க. உங்ககிட்ட ஒரு 50 குட்டி 100 குட்டி வாங்கி நான் பக்கத்துல ஒரு சந்தையிலயோ ஒரு இடத்துலயோ கொண்டு சேல் பண்ணலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு ஏதாட்டும் பண்ணி கொடுப்பீங்களா? நான் கண்டிப்பாங்கண்ணா. அது வந்து எப்படின்னா அந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு அதை பத்தி தெரியும். இப்ப இந்த மாதிரி குட்டியில எடுத்துட்டு போய் எடப்போட்டை எடுத்துட்டு போய் நம்ம அங்க பண்ண விற்க முடியும், லாபம் பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் நீங்க அப்படியும் பண்ணிட்டு தாங்கண்ணா இருக்காங்க. அப்படியான பாடி இங்க வந்து சந்தைக்கு கொண்டு போறவங்களுக்கு இங்க வந்து எடுத்துக்கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போயிட்டு நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டீங்க. இந்த ராஜஸ்தான் குட்டிகளை வாங்கினா என்ன லாபம் கிடைக்கும், வாங்குறவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டீங்க. எல்லா கேள்விகளுக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் நம்ம நேரம் கிடைச்சா இன்னொரு தகவல் வீடியோல சந்திக்கலாம் சார். நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க இங்க வந்து இதை பார்வையிட்டதுக்கு இந்த விஷயம் இது வீடியோவை எடுத்து மக்களுக்கு உபயோகப்படுறதுக்கு வேண்டி போடுறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது எப்பவுமே நம்ம கிட்ட குட்டி இருக்கும். வந்து பொதுமக்கள் நேரடியாக வந்து இங்க வாங்கி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி அவங்களுக்கான தேவையான கறி இந்த மாதிரி விசேஷங்களுக்கு அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம நியாயமான விலையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பார்த்தா அவங்களுக்கான தேவைகள் அவங்க பூர்த்தி